ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை ஓகே. நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் இப்போயே நாங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணுமா? இப்போ வந்து நாங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணுறோம், இந்த டைமே எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 30,000 எங்கள் அக்கௌண்ட் வந்து 1 lakhம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க, as well as வந்து கால் பண்ணிங்க. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 500 ஒரு 1000 ரூபீஸும் இருந்துச்சுன்னா போதுமானது. சரியா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், எல்லா பேருமே தயவுசெய்து கவர்மெண்ட் கோட்டாவும் போடுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போடுங்க. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 நம்ம பே பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபீஸ் பே பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட இன்கம் வந்து 2.5 lakhக்குள்ளே பர் இயருக்கு 2.5 lakhக்குள்ளே இருந்து நீங்கள் எஸ்சிஏ எஸ்டி சரியா எஸ்சி கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஆதி திராவிடர்ல இருந்து சரியா கிறிஸ்டினா நீங்கள் கன்வெர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கேட்டகரியில் வந்துடுவீங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வித ஃபீஸும், அதாவது அந்த 30,000 1 lakh அந்த மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் பாருங்க, அந்த மாதிரி ஃபீஸோ இல்லை எந்த ஃபீஸுமே நீங்கள் வந்து பே பண்ணணும் அவசியம் கிடையாது. சரியா? அதுக்கு ரொம்ப முக்கியமானது வேலிடான ஒரு இன்கம் சர்டிஃபிகேட். சரியா? உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 2.5 lakhக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. மற்றவங்க எல்லா பேருமே 500 + 1000 இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா போதுமானது. அதிகமான தொகைகள் வந்து இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பே பண்ணணும் அவசியம் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் போகிற டைமில் தான் நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.